Friends, welcome to minislittlekitchen. இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் கப்ப பிரியாணி நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அவங்க ரைஸுக்கு பதிலாக மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி ரொம்ப வித்தியாசமாக சமைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பெயர் மினி அசோக். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த ரெசிபிக்காக நமக்கு கிழங்கும் மீட்டும் தேவைப்படும். அதுக்காக நான் கடையிலேருந்தே தோலோட 1.5 கிலோ கிழங்கு வாங்கியிருந்தேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் பீஃபுக்கு பதிலாக மட்டன் எடுக்கலாம், சிக்கன் எடுக்கலாம், எது வேணாலும் இதுக்கு பயன்படுத்தலாம். இனி நம்ம இந்த பீஃபை வேக வச்சு எடுக்கலாம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே அதில் ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டு சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போடலாம். கூடவே பச்சை மிளகாய் 2 சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். போட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவு செவந்து வந்தால் போதும். இதில் இனி வெங்காயம் ஆட் பண்ணலாம். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போடலாம். கூடவே 20 முதல் 25 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கும்போது பிரியாணியோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். வெங்காயம் கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா வரும். வெங்காயம் இந்த அளவு செவந்து வந்தால் போதும். இனி நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணலாம். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இதில் தனியாத்தூள் தான் அதிகமாக தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா கடையில் வாங்கக்கூடிய இறைச்சி மசாலா இருந்துச்சுன்னா அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு மசாலாவோட பச்சை வாசனை மாறும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வறுக்கும்போது நம்ம ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா கருகாமல் வறுத்துக்கோங்க. இந்த அளவு வறுபட்டால் போதும். இனி இதில் க்ளீன் பண்ணி வச்சு அந்த கறியை போடலாம். போட்டு மசாலா எல்லாம் நல்லா இறங்கும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கறியில் மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும். இந்த அளவு மிக்ஸ் ஆனால் போதும். இனி கறி வேக தேவையான தண்ணி ஆட் பண்ணலாம். அதுக்காக 1/2 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். கறியிலேருந்து நிறைய தண்ணி இறங்கி வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதை வேக வைக்கலாம். அதுக்காக குக்கரோட மூடியை போட்டு மூடி ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுமே ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சு 4 விசிலுக்கு வேக விடலாம். ஒருத்தங்க குக்கருக்கும் வேக வைக்கிற டைம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு எவ்வளோ டைம் இழுக்குமோ பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நேரத்தில் ஸ்டவ்வில் இன்னொரு பக்கமாக நம்ம கிழங்கு வேக வைக்கலாம். கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடலாம். கிழங்கு வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா வெந்து வர்ற கிழங்காக இருந்தால் தான் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ நம்ம கிழங்கு வாங்கினாலும் ஒரு பீஸ் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா அது நிறைய தண்ணி விட்டு தான் வேக வச்சு எடுக்கணும். அப்படி நம்ம வேக வச்சு எடுக்கலைன்னா நல்ல கசப்பு தன்மையை கொடுக்கும். இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி கிழங்கு பயன்படுத்தாதீங்க, பிரியாணியும் கசக்க வைக்கும். கிழங்கு நல்லா கொதிச்சாச்சு. இனி இதில் உப்பு ஆட் பண்ணலாம். கிழங்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டால் கிழங்கு சீக்கிரமாக வேகாது. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயாச்சு. கிழங்கு இப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இனி ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே அதில் 1 கப் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. கூடவே 3 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த தேங்காய் துருவல் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும்.
இந்த மாதிரி செய்யும்போது பிரியாணியோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதே பாத்திரத்தில் இருக்கும்போது மீண்டும் கருக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அளவு செவந்து வந்தால் போதும். பிரியாணி ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாயை எடுத்திருக்கேன். அதில் நம்ம வேக வச்ச அந்த கறியை விட்டுக்கோங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதிச்சாச்சு. இனி இந்த கறிக்கு மேலாக்கில் கிழங்கு போட்டுக்கோங்க. நம்ம பிரியாணி பண்ணது மாதிரி தான். அதுக்கு பதிலாக இது கிழங்கு போடுதோம். கிழங்கு போட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச அந்த தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. இனி ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆயாச்சு. எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். வாசனையெல்லாம் கிழங்குல நல்லா இறங்கி வந்திருக்கு. இனி 1 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கிழங்கை உடைச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா வெந்திருந்துன்னா கிழங்கு உடைக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி வேகலை அப்படின்னா கொஞ்சமாக உடைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த பிரியாணி வரும். என்றைக்குமே ஒரே சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கேன்ல, அப்போ இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கோங்க. போட்டு இறக்கிக்கோங்க. பர்ஃபெக்டான கப்பை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.